அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். தை அமாவாசை 2025ஆம் ஆண்டு தேதி எப்போ, திதி நேரம் எப்போ வருது, எந்த நேரத்தில் நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்கிறதுனால நமக்கு அவங்களுடைய ஆசி நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தை அமாவாசை 2025ஆம் ஆண்டு எப்போது அப்படின்னு தான் இந்த பதிவு. அது மட்டும் அல்லாமல் இந்த தை அமாவாசை என்று நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாதவை ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறனால நிச்சயமாக அந்த அமாவாசை என்று நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே நமக்கு நல்லதாகவே அமையும். முன்னோர்களோட ஆசையின் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ தை அமாவாசை தேதி எப்போ, நேரம் எல்லாமே நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. 2025ஆம் ஆண்டு தை அமாவாசை எப்போது வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். சந்திரன் முழுமையாக மறைந்திருக்கும் நாளை அமாவாசைன்னு சொல்லுவோம். சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் நாளைதான் அமாவாசை அன்றைய தினம். அமாவாசையை புது நிலவு மறைமதின்னு சொல்லுவது வழக்கம். அமாவாசை நாளில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை நமக்கு தேடி கொடுக்கும். மாதமே அமாவாசை வந்துட்டே இருக்குது. ஆனால் அந்த மாதங்களில் வர அமாவாசையை விட புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, அதில் வருகின்ற இந்த மகாலய அமாவாசைலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த மாதங்கள் வருகின்ற அமாவாசையை நம்ம நிச்சயமாக கட்டாயமாக நம்ம தவறவிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த அமாவாசையில். அதுவும் இந்த தை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் நம் முன்னோர்களை நினைத்து அவங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வச்சு நாம் வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட மனம் குளிர்ந்து நமக்கு ஆசியை வழங்குவாங்க. இப்போ அந்த அமாவாசை நாளில் ஆறு, கடல், நீர்நிலைகளில் முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுப்பது வழக்கமாக இருக்குது. 2025 தை அமாவாசை எப்போது வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு தை அமாவாசை ஜனவரி 29ஆம் தேதி, தை 16ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை அன்னைக்கு வருது. அமாவாசை திதி அன்னைக்கு. ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8:10 மணிக்கே அமாவாசை தொடங்கிறது. 28ல் ஜனவரி 29 அன்று இரவு 7:21 மணி வரை முடியுது. அன்றைய தினம் நாம் அவங்க முன்னோர்கள் நினைத்து வழிபாடு செய்யும்போது ராகு காலம், யமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது தான் நல்லது. இப்போ அன்றைய நாள் காலையில் நல்ல நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 9:30லேருந்து 10:30 மணி வரை இருக்குது. மாலையில் 4:30லேருந்து 5:30 மணி வரை இருக்குது. அதாவது நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது உச்சி காலத்துக்கு முன்பாகவே கொடுத்து விடுறது தான் வழக்கம். அந்த நேரத்தெல்லாம் நீங்கள் சரியாக பார்த்துக்கோங்க. இப்போ தை அமாவாசைகள் மொத்தமாக 3 விதமாக வழிபாடு மேற்கொள்ளப்படுது. தர்ப்பணம், திலாஹோமம், பிண்டஹோமம்னு சொல்லுவாங்க. இப்போ அன்றைய தினம் முன்னோர்களின் பெயரால் தானம் அளித்தால் முன்னோர்கள் ஆசி நமக்கே கிடைக்கும். தை அமாவாசை நம் முன்னோர்களை வழிபாடு செய்ய மிக சிறந்த நாள். மகாலய அமாவாசை நாளில் நம் முன்னோர்கள் நமக்கு ஆசி வழங்க பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வருவதாக ஐதீகம். அப்படி வரும் நம் முன்னோர்கள் மீண்டும் தை அமாவாசை என்றுதான் பித்ருலோகத்திற்கு செல்வார்கள். அதனால தை அமாவாசை நாளில் நம் முன்னோர்களுக்கு பிடித்தமான விஷயங்களை மட்டும் செய்ய வேண்டும். அப்போதான் அவர்களோட ஆசி நமக்கு கிடைக்கும். இப்ப அமாவாசை அன்னைக்கு நாம் செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அமாவாசை அன்று நாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அமாவாசை அன்று அந்த திதியில முன்னோர்களையும் நம் பெரியவர்களையும் வழிபாடு செய்வ சிறந்த நாள். இறந்தவர்களுக்கான தர்ப்பணம் நாம் கொடுக்கணும் அன்றைய தினம். அமாவாசை நாள் நீங்க குலதெய்வத்தை கட்டாயம் வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில உண்டாகும். அதாவது அமாவாசை காலையில் நம் முன்னோர்களுக்காக வழிபாடு செய்து விரதம் இருந்து காக்கைக்கு சாதம் வைக்கிறது அதெல்லாம் காலைல முடிச்சுட்டு மாலை நேரத்தில் வீட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்வது சிறப்பு. முக்கியமாக அமாவாசை என்று குலதெய்வம், 2வது அம்மன் வழிபாடு மிக மிக சிறப்பு வாய்ந்த நல்ல நாள்னே சொல்லலாம் அமாவாசை நாள். இப்போ அமாவாசை என்று செய்யக்கூடாதவின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அமாவாசை என்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. ஏன், எதுக்காக அப்படி முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம் முன்னோர்கள் அமாவாசை என்று பூமியை நோக்கி வருவதாக ஐதீகம். இந்து மதத்தில் நம்ம அப்படிதான் ஃபாலோ பண்ணுறோம். அதுதான் சொல்கிறாங்க. அப்படி வரும்பொழுது வாசல் நம் கோலம் போட்டு இருந்தால்
அப்படி நம் உறவினர்கள் வர்றவங்க என்ன செய்வாங்கன்னா திரும்பி போயிடுவாங்களாம். கோலம்ங்கிறது ஒரு மங்கள நிகழ்ச்சிக்கான ஒரு இது. அந்த இடத்துல நம்ம கோலம் போடாமல் இருக்கிறது தான் நல்லது. கோலம் போடாமல் இருக்கிறதுனால தான் அவங்க நம்மளை நினைச்சு அவங்க விரதம் இருக்கிறாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு ஆசி வழங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருமா. அதனால என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டு வாசலில் அமாவாசை என்று கோலம் போடவே கூடாது. நமது வழிபாட்டினை நமது முன்னோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கோலம் போட்டால். அதனால தான் அமாவாசை என்று வீட்டு வாசலில் கோலம் போடவே கூடாது. அன்றைய நாள் மிக கடுமையான வேலைகளை உடல் ரீதியாகவும் சரி நீங்கள் செய்யாமல் இருக்கிறதா நல்லது. இப்போ வேலை கடினமாக ஏதோ ஒரு வேலை செய்கிறோம்னா தப்பி தவறி ஏதாவது ஒரு காயம் பட்டுருச்சுன்னே வச்சுக்கோங்களேன், ரத்தம் வந்துருச்சு, ஒன்றுமே செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அமாவாசை என்று வீரியம் அதிகமாக இருக்கும். அடிபட்ட இடத்துல சீக்கிரம் ஆறாது. அதனால அமாவாசை என்று கடினமான வேலைகளை தவிர்ப்பது தான் நல்லது. அமாவாசை என்று பதட்டம், கோபம் இதெல்லாம் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மௌனமாக இருக்கிறது தான் நல்லது. உங்களை நீங்களே உணர வைப்பதற்காக தான் அந்த விரதமே. அதனால மௌன விரதம் இருந்தாலும் தவறு கிடையாது. அன்றைய நாள் உங்களால் முடிந்த அளவுக்கு தானம் தர்மங்கள் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை பெருக்கும். தேவையற்ற முடிவுகளை அமாவாசை என்று நாம் செய்ய வேண்டாம். நன்றி.